வணக்கம். ஓய்வூதியதாரர்கள் அவர்கள் சமர்ப்பித்த உயிர்வாழ் சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று சரிபார்ப்பது மிக மிக அவசியம். உயிர்வாழ் சான்றிதழ் என்பது ஜீவன் பிரமான் போர்ட்டல், ஸ்பர்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் வாயிலாகவும் சமர்ப்பித்து இருக்கலாம். இருப்பினும் அதை சரிபார்ப்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று சரிபார்ப்பது மிக மிக அவசியம். ஜீவன் பிரமானில் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் போட்டால் அதுக்கு ஜீவன் பிரமான் ஐடி என்பது வரும். அதை வைத்து லைஃப் சர்டிஃபிகேட்டு சரிபார்க்க வேண்டும். நீங்கள் அப்படி பார்க்க வேண்டுமெனில் ஜீவன் பிரமான் போர்ட்டலில் போயிட்டு அந்த பிரமான் ஐடி இது ஓப்பன் ஆனவுடனே பிரமான் ஐடி போடணும். அப்புறம் கன்ஃபர்மேஷன் கோடு போட்டதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி வந்து ஆதார் லிங்க் உள்ள மொபைலுக்கு நம்பருக்கு தான் ஓடிபி வரும். அதை போட்ட உடனே ஒரு சர்டிஃபிகேட் கிளிக் சர்டிஃபிகேட்டில் வந்தாச்சுன்னா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி அக்செப்டட் பை ஸ்பர்ஸ் பென்ஷனர்னா ஸ்பர்ஸ்னு வரும், பேங்க்னா பேங்க் என்றது வரும். இது நாட் அக்செப்டட் வந்தாச்சுன்னா அதுக்கு என்ன ரீசன் பார்த்து திரும்ப அந்த லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும். பர்ஸில் ஓய்வூதியம் வாங்கக்கூடியவர்கள் அவர் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லைஃப் சர்டிஃபிகேட் சரி பார்க்கலாம். அது நவம்பர் 2025 நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் போட்டிருந்தாச்சுன்னா நெக்ஸ்ட் டியூ டேட் நவம்பர் 26 என்பது வரும். அப்படி வந்தாச்சுன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2-3 தினங்களுக்கு சரிபார்க்கும் போது அப்படி இல்லை எனில், ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எனில் கண்டிப்பாக திரும்பவும் லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பித்த பின்பு அவர்கள் சமர்ப்பித்த உயிர்வாழ் சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று சரிபார்ப்பது மிக மிக அவசியம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.